ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை இலை 2 போட்டுட்டு 2 பட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சில பட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய வெங்காயத்தை நல்லா நீட் வாக்கில் அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2 சாப் பண்ணி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து சாட்டே பண்ணி விடுங்க. நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகி வரணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசிய வெந்திருக்கும். இப்போ நல்லா மசிய வெந்துருச்சு. இதில் நம்ம கேபேஜ் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கேபேஜை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது முட்டைக்கோஸ் நல்லா வேகிறதுக்காக லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டோம். விட்டோடனே எல்லாமே சுருங்கி வரும். இந்த டைமில் தக்காளி சும்மா கொஞ்சமாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டால் கூட போதும். இப்போ அதுவும் நல்லா வேகட்டும்னு மூடி விடுங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இல்லைனா அம்ச்சூர் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சாட்டே பண்ணி விடுங்க. இதில் ஃபைனலாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா சூப்பரான மசாலா கேபேஜ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க விரும்புவாங்க.